வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி வித்தியாசமான முறையில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 இன்ச்சு நீளத்துக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் லேசாக சிவக்கிற மாதிரி கருகாமல் வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 2 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். 2 இன்ச்சு நீளத்துக்கு இஞ்சியையும் 4 பல் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். 400 கிராம் அளவுக்கு 6 தக்காளி நல்லா பழுத்ததாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த பவுடரையும் போட்டு ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அரிசியோட அளவு 300 கிராம். கப் அளவில் 1/2 கப் வரும். இதை ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். 1/2 மூடி தேங்காயில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 2.5 கணக்கில் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரிசிக்கு எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது கலருக்காக தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். நான் இதுக்கு 3 விசில் விட போகிறேன். நீங்கள் எப்போவும் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வித்தியாசமான தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.